என்னம்மா? நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேங்க. நான் சொல்றத கேளு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல தாலி கட்டிட்டோம்ப்பா. ஆமாப்பா. என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டானே அந்த பாவி பையன். யால வெட்டி கொன்னாதான் என் கோவம் அடங்கும். இதை நான் பாத்துக்கிறேன். என்னதான விஷயமா? தெரிஞ்சா உன் கழுத்துல யாருமா தாலி கட்டுவா? சும்மா விடக்கூடாது. தாலி கட்டினதுக்கு அவ கடந்து சாகட்டும். விட்டுருங்கப்பா. அவளை இப்படி பண்ணி அனுப்பிட்டானே. ஏன் நடந்திருக்கு? பார்க்கவே ரொம்ப வேதனையா இருக்கு மது. ஒண்ணுக்கும் நடக்க கூடாத ஒரு அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ அழாதம்மா. மதுவை நீ உள்ள கூட்டிட்டு போ. நடந்த பாவத்தை தலை முழுகிடு. பிடிச்சிடும் போல இருக்கு. சரி, இந்தாங்க அத்தை. எங்க அத்தை உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அது எல்லாத்துலயும் உன் பையன் மண்ணலி போட்டுட்டான். முடியல. பேசாதீங்க. அர்ஜுன் வந்துட்டான். அர்ஜுன் அடா கல்யாணம் பண்ண வாழ்க்கை முழுக்க அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். மண்ணலி போட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிட்டா அவ சந்தோஷமா இருப்பா. நான் சந்தோஷமா இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாக்குறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுக்கு நீங்க ஒரு பொண்ணை காதலிப்பீங்க. அது இந்த வீட்டுல நடக்காதுடா. நீங்க எனக்கு தெரியாது. அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். இப்படியா கிடைக்காது? எடுத்துட்டா உங்க அப்பாவை மறுத்து பேச மாட்டான். பண்ணது பெரிய தப்பு. உன்னால அப்பாவுக்கு எவ்வளவு அசிங்க அவமானம் தெரியுமா? நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஸ்வேதா ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லல. ஸ்வேதா சின்ன வயசுல இருந்து உன் கூட தான் க்ளோஸா பழகுறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்லடா. நம்ம நடக்கிறதுக்கு பேரு கல்யாணம் இல்ல. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இவன் பாட்டுக்கு என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க. பேசுறான்னா நீ குடுக்கற இடம் தான் வளர்த்த. அதனாலதான் பெரியவங்க பேசுறத கேட்காம பேரும் நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டு இருந்திருப்பேன். வாழ்க்கை என் வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. வரட்டும், இன்னைக்கு 2ல 1 முடிவு எடுக்கிறேன். பாப்பா கரிகாலா, இப்படி பாக்கவா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். வீட்ல நாங்க இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தானே சொல்ல. சொன்னதான் இங்கேயும் சொல்றேன். செஞ்ச அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. ஸ்வேதாவை எனக்கு பிடிக்கும். பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு என்னைக்குமே தத்துல உனக்கு ஸ்வேதாவுக்கு கல்யாணம். நான் தான் முடிவு எடுக்கணும். அவ என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். அவதான் உன் மனைவி. சொல்லாம இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே சொன்னான். நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சோம். அர்ஜுன், என் பொண்ணு கைவிட்டுறாதப்பா. உங்க அப்பா பேச்ச கேளு. என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும் சொல்றதுக்காக நான் ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எப்படி அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியும்? என்ன விட்டுருங்க. ரொம்ப பேசுங்க. வாயை முட்டு சும்மாறா. அப்பா இருக்கு உரிமையா நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாழணும்னு நான் தான்ப்பா முடிவு பண்ணணும். நீ குடுக்கிற தைரியம் பேசுறான். அர்ஜுன், வர்ற முகூர்த்தத்துல உனக்கும் கல்யாணம் இல்ல. நாளைக்கு கூட ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. தாலி கட்ட போறது இல்ல. நான் சொல்றத கேட்கணும். இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. வீட்டுல இருக்க முடியாது. அர்ஜுன் இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. பண்ணிட்டு வாழ போறது அவன் தானே. புடிச்சவளை கல்யாணம் பண்ணாதானே அவன் சாமி இல்ல. ஸ்வேதா வாழ்க்கையும் பேசுறான். எதுக்கு திட்டுறீங்க? எனக்கு பிடிச்சிருந்தது. அது நான் தான் முடிவெடுப்பேன். மதுவை மறந்துட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போடா. என் பேச்ச கேட்க. அப்பா என்ன பண்றீங்க? அர்ஜுனை வெளியே அனுப்பாதீங்க. பாத்துக்க தெரியும். அர்ஜுன் கரிகாலன்னு அர்ஜுனே வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. செம ஷாக்கிங்ல எல்லாமே இருக்காங்க. நீ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா
நம்ம மது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க. அவங்க அப்பாவும் பார்த்துட்டு மது என்னமாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அங்கே கல்யாண மண்டபத்தில் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அர்ஜுன் எதிர்பாராத விதமாக என் கழுத்தை தாலி கட்டிட்டாப்பாங்க. அது கேட்டு அவங்களே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு, நான் அந்த அர்ஜுனை சும்மா விட மாட்டான், அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு அவன் கண்டுபிடித்தவங்க வெட்ட போறமாங்கிறேன். அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, அவனை நானே கவனிச்சுக்கிறேன்ப்பா, நீங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நீ முதல்ல ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அழுத சொல்றாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி என் லைஃபுக்கு எடுத்த, அவனை சும்மா விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் அழுதுட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட வீட்டை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல பாட்டி உட்காந்துடுச்சேன், என் பேத்திக்கு ஒரு நல்லது நடக்காதான்ட்டு இருந்தேன், ஆனால் இந்த அர்ஜுன் இப்படி பண்ணிட்டானே பாவி பையன் அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் வராங்க. டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிறாங்க. என் பாட்டி எல்லா சைடுலேருந்து யோசிக்கிறேன், என் சைடுலேருந்து யோசிக்க மாட்டேன், நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னல எனக்கு இந்த மாதிரி மது அதாவது சுவேதா பிடிக்கல, மது தான் பிடிச்சிருக்குன்ட்டு, நீ எப்படா அந்த மாதிரிலாம் சொல்கிறான், ஒன்னே நினச்சிட்டு இந்த சுவேதா சின்ன வயசுலேருந்து நீ எப்படா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவே எடுத்து ஆகணும், அப்பா வரட்டும் தாங்கிற கரிகாரனும் வராங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இது மாதிரி ஏன்டா இந்த மாதிரி பண்ண, நீ பண்ணது பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனை விட்டு திரும்பி அடிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, இது மாதிரி என் மனசுல யார் இருக்காங்க என்ன எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் இது மாதிரி நீங்க சொன்னதை சுவேதா கழுத்தை தாலி கட்டி வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் நிம்மதியா வாழ வைக்குமா, இதே தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் சுவேதா கல்யாணம்ங்கிறாங்க. அப்பா நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் இது மாதிரி மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், மற்றபடி யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது என் லைஃப், நான் தான் பார்த்துக்கோங்கன்னா பலான்னு பார்த்தீங்கன்னா அறையிறாங்க. ஓ இது ஓ லைஃபா, உன் லைஃபுங்கிறதெல்லாம் சரி, அப்பெல்லாம் நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம், நீ இந்த வீட்டை விட்டு வெளில போடாங்கிறாங்க. அது கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிர்ச்சிருக்காங்க. ஏன்ப்பா இப்பெல்லாம் பேசுறேங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனோட அம்மாவும் எங்க கொஞ்சம் நிறுத்துங்க, இது மாதிரி நாங்கள் சொல்றதையும் கேளுங்க, இது மாதிரி என்னவா இருந்தாலும் பிடிக்காத 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா அவங்க நிம்மதியா இருக்க வைக்காதுங்க. அர்ஜுன் இது மாதிரி இந்த மது தானே ஆசைப்பட்டான், அவங்க கூட சேர்ந்து வாழ்த்துமுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க. போதும் நிறுத்துரு, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், நீ இந்த மாதிரி வளர்த்தனால தான் இவன் இப்படி இருக்கான். இல்ல அர்ஜுன், நீ இது மாதிரி நான் சொன்னதை கேட்டா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வெளில தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. முதல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள போறாங்க. அர்ஜுன் ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில போறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேருவாங்க சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல்